ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வர ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சினிமானாலே நமக்கு பாப்கார்ன் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இந்த பாப்கார்னை நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாப்கார்ன் செய்ய ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பாப்கார்ன் சீக்கிரம் தீஞ்சிடும். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ரெடியான பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் உருகி வரட்டும். நான் 1/2 கப்பு சோளம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு சோளத்தை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் 1 நிமிஷம் ஆகும். இதை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. குறைவான சூடும் இருக்கக்கூடாது, அதிகமான சூடும் இருக்கக்கூடாது. அது வெடிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு உடனே மூடி வச்சுருங்க. நடுவில் திறந்துடாதீங்க. திறந்தீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும். அந்த சத்தம் குறைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அது வெடிக்கிறது குறைய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதும் உடனே திறக்காதீங்க. 1 நிமிஷம் போல் அது இருக்கட்டும். ஏன்னா அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வெடிக்கும். இப்போ எல்லாமே வெடித்து பாப்கார்ன் ரெடியாக இருக்குது பாருங்கள். சில சமயத்தில் 1-2 கார்ன் வெடிக்காமல் இருக்கும். அது பல்லில் பட்டுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும். அதனால் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. அந்த வெடிக்காத கார்னை அடியில் தங்கிடும். அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் பாதி எடுத்து சால்ட் அண்ட் பெப்பர் பாப்கார்ன் பண்ண போகிறோம். நம்ம டைரெக்டாக உப்பையும் மிளகையும் சேர்த்தோம்னா பாப்கார்னில் அது எதுவுமே ஒட்டாது, எல்லாமே அப்படியே கீழே போயிடும். அதனால் எப்போவுமே ஏதாவது சீசனிங் போடுறப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க. பட்டரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகுத்தூள் உப்பு போட்டு சேர்த்தோம்னா அப்படியே போய் நல்லா அது பைண்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெய் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பும் அப்புறமா நிறைய மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா எல்லாத்துலேயும் உப்பும் மிளகும் போய் நல்லா பைண்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சால்டட் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு மிளகும் நல்லா பைண்ட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம கேரமல் ஸ்வீட் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சுகர், இது 200 கிராம் இருக்கும். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைய வைங்க. இந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தேன் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். அதே நேரத்தில் கரிஞ்சிடவும் கூடாது. அதுலேருந்து புகை வந்து கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த தேன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். தேன் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அந்த தேன் கலர் வந்ததும் நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரமல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை பாகு நிறம் மாற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டு இருக்கலாம்.
இப்போ இது நல்லாவே கலர் மாறி தேன் கலர் வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச பாப்கார்னை இதில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு ஸ்பூனை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரமல் வந்து நல்லா பைண்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம கலக்கி விடுறோமோ அவ்வளோவும் நல்லது. இல்லைன்னா வந்து உங்களுக்கு கரமல் வந்து சீக்கிரம் கல் மாதிரி ஆகிடும். இப்போ இதோட சூடு நல்லா குறைஞ்சதும் அதை வந்து நம்ம பிரித்து விட்டுட்டோம்னா நம்ம சாப்பிட்றப்போ பாப்கார்ன் உதிரி உதிரியாக இருக்கும். நம்மளோட கரமல் பாப்கார்ன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? செம்ம டேஸ்டியாக இருக்கு. இனி உங்கள் சினிமாவை ஒரு பவுல் நிறைய பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே சினிமாவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.